இதே வந்து பசுமை செய்ய இதெல்லாம் திங்க் பண்ணி தொழிலாளிகளுக்கும் நல்லது செய்ய பாருங்கள். இன்னொன்று வந்து எங்கள் ஊர் எம்எல்ஏ ஃபஸ்ட் பாயிண்ட் சிட்டிசன் ஆஃப் தி இன்னைக்கு நம்பர் 1 யாருன்னா நம்ம ஊர் எம்எல்ஏ ரூபாக்கலா சசிதர். அவருக்கே இனி இன்டிமேஷன் கொடுக்கலன்னா இது எங்கள் காங்கிரஸ் சார்பில் என்னுடைய வார்டில் நடக்கிற ஃபங்க்ஷனை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். 7th வார்டில் நடக்குது, ஸ்கேட்டிங்கில் நடக்குது, கேஜிஎஃப் கிளப்பில், அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்கள் அப்படி செய்யலை, எம்எல்ஏ நீங்கள் கூப்பிடலன்னா போஸ்ட்மெண்ட் டேட்டை வந்து தள்ளி எம்எல்ஏ வர்ற டைமில் தான் நீங்கள் செய்யணுன்றது எங்களுடைய கோரிக்கை. நீங்கள் செய்யலைன்னா நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வோம், தர்ணா பண்ணுவோம், இல்லை உண்ணாவிரதம் உட்காருவோம், இல்லை நீங்கள் வந்து கருப்பு கொடி காட்டுவோம். நீங்கள் மினிஸ்டர் வர்ற அன்றைக்கி நான் கருப்பு கொடி காட்டுவேன். இதனால நீங்கள் அரெஸ்ட் பண்ணாலும் சரி, நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடி. காங்கிரஸ் ஆல்ரெடி அரெஸ்ட்டில் ஜெயில் பார்த்தவங்க தான் காங்கிரஸ்கார் இன்றைக்கி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துக்கிறது. இதில் மஜா பண்ணுக்குது பிஜேபி கவர்மெண்ட்டு. நீங்கள் மஜா பண்ணுக்குது. ஊரே இல்லை, இந்தியாவே விற்றுனுக்கிற, ரயில்வேயே விற்றுட்டேன், எல்ஐசி. எல்லாருக்கும் வணக்கம். நான் சுகன்யா சுரேஷ், 18th வார்டு கவுன்சிலர், மைன்ஸ் கவுன்சிலர். அதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஏன் சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, இப்போ பிஜிஎம்எல் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு எஸ்டிபிபி எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பொசிஷன் சர்டிபிகேட் கொடுக்க போறாங்க. 1970 பேருக்கு கொடுக்க போறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுல வந்து எங்க எம்எல்ஏ ரூபகலா மேடம் வந்துட்டு கூப்பிடல. ஏன் கூப்பிடல? நான் இதை மேனேஜ்மெண்ட்டை கேள்வியா கேட்கிறேன். ஏன் கூப்பிடல? அவங்க வந்து இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். சீஃப் செக்ரட்டரி ஆகட்டும், ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆகட்டும், எல்லாரையும் பார்த்துட்டு மேடம் வந்து மெமராண்டம் கொடுத்தாங்க. அசம்பிளில இதை பத்தி பேசியிருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு லேடிய ஏன் கூப்பிடல? இதுக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் வந்து புரோட்டோகால் தெரியாதா உங்களுக்கு? ஏன் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? நீங்க வந்துட்டு ஏன் மேடம கூப்பிடல? எங்களுக்கு அதுக்கு ரீசன் வேணும். நீங்க வந்துட்டு நாங்க இத வன்மையா கண்டிக்கிறோம். மேடம கூப்பிடாதது பெரிய பெரிய தப்பு. இது வந்துட்டு நாங்க வன்மையா கண்டிச்சுட்டு இன்னொரு டைம் நீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. இப்ப நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு எங்க மேடம் வந்தா தான் நாங்க எல்லாருமே வருவோம். மேடம நீங்க வந்து கூப்பிடலன்னாக்கா இதுக்காக நாங்க வந்து கண்டிப்பா என் வார்டு மூலியமா நான் கண்டிப்பா ப்ரொடெஸ்ட் பண்ணியே தீருவேன். இது வந்துட்டு நானும் பிஜிஎம்எல் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு இத நீங்க வந்து அரசியல் பண்ணக்கூடாது. பீயிங் அ லேடி அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. நீங்க வந்துட்டு லோக்கல் எம்எல்ஏ, பிரசன்ட் எம்எல்ஏ எங்க மேடம் ரூபகலா சசிதரை வந்து கூப்பிட்டே ஆகணும். இதை நான் வந்துட்டு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நான் 14th வார்டு கவுன்சிலர் ஆர் இந்திரா காந்தி தயாசங்கர். அவரும் ஒரு மைன்ஸ் தொழிலாளி தான். இப்போ புதுசாக வந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் பட்டா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மினிஸ்டருங்களும் இவங்களும் மைன்ஸ் மினிஸ்டரும் வந்திருக்காங்க. ஆனால் இந்த கேஜிஎஃப் எம்எல்ஏ திருமதி ரூபகலா சசிதர் அவர்கள் அவர் இல்லாத ப்ரோக்ராம் வந்து அந்த ப்ரோக்ராமே இல்லை. நம்ம கேஜிஎஃப்காக பாடுபடுறவங்க அவங்க தான். அவங்க வந்து அந்த மீட்டிங்கில் கலந்து அவங்க கையால் தான் நாங்கள் வாங்கினோம். அது இல்லைனாக்கா நாங்கள் யாரும் வரப்போகிறதில்ல. நாங்கள் வந்து அது வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு பிஜிஎம்எல் தொழிலாளி. என்னுடைய மனைவி வந்து 14வது வார்டு கவுன்சிலர். இந்த வகையில் இந்த பிஜிஎம்எல் வீடுக்கு பத்திரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ முன் வந்திருக்கிறாங்க. இந்த பத்திரம் வந்துட்டு கோர்ட் ஆர்டர் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு? இதை பற்றி ஏன் ஆக்ஷன் எடுக்கலை? ஆனால் இப்போ வந்து திடீர்னு வந்து பத்திரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏன் முன் வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வந்துட்டு வரப்போகிற எம்பி எலெக்ஷன், இந்த எம்பி எலெக்ஷனுக்காக இவங்க வந்துட்டு ஒரு நாடகம் ஆடுறாங்க. இப்போது தொழிலாளிங்க வந்துட்டு எவ்வளோ பிரச்சனையில் இருக்காங்க. நாங்கள் 2001 இருந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். யாருமே வந்து முன் வந்து எந்த ஒரு செட்டில்மெண்ட்டுமே எங்களுக்கு செய்யலை. ஆனால் இந்த பத்திரம் கோர்ட் ஆர்டர் பிரகாரம் எங்களுக்கு கொடுக்கணுன்ற வந்ததுனால இப்போ வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஃபோட்டோவும் மைனிங் மினிஸ்டர் ஃபோட்டோவும் போட்டு எங்களுக்கு பத்திரம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் இதில் வந்துட்டு எந்த வகையிலனா யாருன்னா வந்துட்டு பத்திரம் போட்டு பத்திரத்தில் வந்து ஃபிகர் போட்டு யாருன்னா கொடுக்குறாங்களா? கொடுக்கல. இதெல்லாம் வந்துட்டு எலெக்ஷனுக்கு. இன்னொன்று என்னன்னாக்கா, இந்த தொகுதியில் நம்ம கோலார் தங்க வயலில் அந்த தொழிலாளிக்காக உரிமை குரல் கொடுத்துங்க. சட்டசபையில் கர்நாடகா ஸ்டேட் சட்டசபையில் உரிமை குரல் கொடுத்து எங்களுக்காக பேசினவங்க வந்து திருமதி மதிப்பிற்குரிய ரூபகலா சசிதர்.
அது என்ன ஆகுதுன்னா இப்போ எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட்டு ஒன் சைடு பண்ண இது எப்படி இது நியாயமா? நம்ம ஊர் எம்எல்ஏ ஆல்ரெடி ஜாயிண்ட் செக்ரட்டரி கிட்ட பிஜிஎம்எல் செக்ரட்டரி கிட்ட எல்லாம் டெல்லியில் மட்டும் பேசி அதுக்கு தகுந்த லெட்டரும் எங்கிட்ட இருக்குது, ஃபோட்டோவும் இருக்குது. நாங்கள் ஒன்றும் விஷயம் இல்லாத நான் பேசலை உங்ககிட்ட. நானும் ஒரு கவுன்சிலரு. இப்போ என் வீட்டு எதிரில் நீங்கள் கொடுக்குறீங்க பட்டானா எனக்கு கூட ஒரு இன்டிமேஷன் கவுன்சிலர், சிட்டிங் கவுன்சிலர். நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுவேன், வெறும் கவுன்சிலர், நாமினேட் கவுன்சிலர் இல்லை. நான் வந்து நீங்கள் என்ன பண்ணுறேன்னா இவர் யாராக இருக்குது என்னான்னு ஒரு இன்டிமேஷன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எங்கள் ஊர் எம்எல்ஏ, எங்கள் காங்கிரஸ் எம்எல்ஏ, எங்கள் எம்எல்ஏக்கு ஒரு இன்டிமேஷன்ஸ் இல்லைன்னா இதை நான் பயங்கரமாக அப்ஜெக்ஷன் பண்ணுவேன். அட்டாக் பண்ணுறதுக்கும் நாங்கள் வருவோம் சார். இது நீங்கள் எங்கள் மேலே கேஸ் போட்டால் கூட போடுங்க, அதை பற்றி கவலை இல்லை. எங்கள் ஊர் எம்எல்ஏவும் நீங்கள் கூப்பிடல, வெறும் எம்பி மட்டும் போட்டு நீங்கள் இவர் பிரைம் மினிஸ்டர் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன நியாயம் சார்? இது நீங்களே சொல்லுங்கள் சார். அவங்க இது வந்து கொஞ்சம் நான் சொன்னேன், என்னுடைய பக்கத்து சொல்லியிருந்தேன். இது சம்பந்தமா எம்எல்ஏ பொறுப்புங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இது ஒரு புரோட்டோகால் படி லோக்கல் எம்எல்ஏ சொல்லியிருக்கேன். அது நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து எந்த விதமான இன்விடேஷனும் ஒன்றும் பிரிண்ட் பண்ணலைங்க. இது எல்லாமே வந்து அவங்க டெல்லியில மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ்ல இருந்து இதை பண்ணி கொடுத்து இந்த டேட் கூட 2 நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கு சொன்னாங்க. வச்சுங்களா, இது ஒண்ணு. ரெண்டாவது எம்எல்ஏ மேடம் கூட இதை பத்தி பேசினாங்க. இது சொன்ன பிறகு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் திரும்ப வந்து டெல்லியில வந்து கஸ்டம் ஆபீசர் கூட பேசினேன். இது மாதிரி எம்எல்ஏ மேடம் சொன்னாங்க, அன்னைக்கு ராஜ்யசபா இருக்கு, இது மாதிரி பண்ணா எப்படி வர முடியும் சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, 3 மணிக்கு இருந்த ப்ரோக்ராம வந்து 11:30 மணிக்கா மாற்றி வச்சாங்க. காலையில மேடம் வந்து அதை பண்ணிட்டு திரும்பி இதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டர் சசி வந்து அது எம்எல்ஏ மேடம் வந்து கன்வே பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க அவங்களுடைய பார்ட்டியினுடைய புரோட்டோகால் படி அவங்க முதல் நாள் நைட்டே வந்து அங்கே போயிடணும், அங்கே போய் தங்கிடணும், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவங்க வர முடியாது. அது திரும்ப டெல்லிக்கு சொல்லப்பட்டு அவங்க சொன்னாங்க, அப்படி இருந்தால் அவங்க காலையில ஓட்டு போட்டு ஈவினிங் வந்துட்டோம், மேடம் இன்வைட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதுபடி மேடம் வந்து இன்வைட் பண்ணோம். மேடம் வந்து அக்செப்ட் பண்ணல. அவங்க வந்து என்ன கேட்காம நீங்க எப்படி டேட் வைக்கலாம், வேற டேட்டை நீங்க அது உண்மை சார் மாற்றி தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த செய்தியும் அதை கன்வே பண்ணிட்டு இருக்கோம். அது சம்மந்தமா போயிடுச்சு. ரெண்டாவது வந்து என்ன சொன்னீங்க, இந்த சர்டிபிகேட் இருக்கீங்களா? ஆமாம், இந்த சர்டிபிகேட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நாங்க வந்து ஒரு சர்டிபிகேட் வந்து எந்த விதமான என்ன சொல்றது, எந்த விதமான கலரும் இல்லாம நாங்க பண்ணிட்டீங்க. திரும்ப வந்து இது வந்து இந்த செய்தி இருக்கக்கூடாது அப்படின்னு தெரியும். நான் திருப்பி சொல்லுவேன். மந்திரி வரைக்கும் போயிட்டு மந்திரி வந்து இது எப்படிதான் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப உள்ள சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப மந்திரி வந்து ஒரு அரசியல்வாதியா இருக்காங்க. அவர் வந்து ஒரு டிபார்ட்மெண்டோட ஹெட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, கேளுங்க, இது மாதிரி பண்ணுன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். நம்ம வந்து அது முடியாதுன்னு சொல்லவும் முடியாது. அப்படி முடியாதுன்னா இந்த வேலையை நிறுத்தி வேற வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாக்கா நம்ம அதை மீற முடியாது. ஆமாம், அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா இந்த வேலை அப்படியே நின்று போயிடுங்க. ஓகேங்களா, நின்று போயிடுச்சுன்னா அப்புறம் திரும்பி யாரு எடுத்து செய்வான்னு எனக்கு தெரியல. ஒரு 2-3 மாசம் தான் இருப்பேன், எனக்கு வேற வேலை இருக்கு. எவ்வளவு நாள் நாங்க சிரமப்பட்டு இருக்கோம், எனக்கு இருக்கிற வேலை இருக்குது. ஆமாம், அதே நான் வந்து இது பண்ணிட்டு தான் போறேன். அதனால அதுதாங்க சார். நீங்கள் கரெக்டு சார். நீங்கள் உங்களுடைய அர்ஜென்ட்டுக்காக நீங்கள் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா, இல்லை நான் என்ன சொல்கிறேங்கன்னா, ரைட்டு மினிஸ்ட்ரு ஒரு இதில் ஒரு சென்ட்ரல் மந்திரி, அவர் மைன்ஸ் மந்திரி அவர். பட் அவருக்கு எல்லாமே தெரியும், எத்தனையோ ஃபங்க்ஷன் பண்ணிக்கிறவர், எத்தனையோ இது வந்து பொட்டக்காலில் பார்த்து எம்எல்ஏ இல்லாத எந்த ஃபங்க்ஷன் அவர் பண்ணிக்குவார். அங்கே கூட டெல்லியில் கூட சரி அவர் பண்ணிக்க மாட்டார். நீங்கள் எம்எல்ஏ சொல்கிறது வந்து போஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறது தப்பு. அவங்களே ஒரு கன்சல்ட் பண்ணி கேட்டிருந்தீங்கன்னா ஒரு நல்லா ஆகிக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து இது வந்து நீங்கள் டேட்டு அந்த அம்மா சொல்கிற போல் நீங்கள் டேட்டு தள்ளிட்டு நீங்கள் பண்ணால் கூட இன்னும் நல்லா தானே இருக்கும். அவங்களும் அர்ஜென்ட்டு இன்னத்துக்கு எலெக்ஷனுக்காக. சார் இப்போ இதில் உங்களுக்கு எந்த தப்பு இல்லை, நான் உங்கள் மேலே நான் குற்றத்தை சொல்ல. பியூர்லி பார்த்தா இது வந்து பிஜேபி கவர்மெண்ட்டு இது எலெக்ஷனுக்காக இந்த பிஜிஎம்எல் எம்ப்ளாயிஸ்க்கு இந்த லெட்டர் கொடுத்து வீடு இது பட்டா கொடுத்துட்டா நம்மளுக்கு இவ்வளோ வேலை செய்தோன்றது. இது ஆல்ரெடி நாங்கள் வந்து 2001 பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு சொல்லப்பட்டு வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் சொல்லி தான் இதை க்ளோஸ் பண்ணது இல்லைங்களா சார்? ஆமாம் தானே சார்? ரெண்டாவது டைம் 2006 2007
2007 வந்து செட்டில்மெண்ட் வந்து மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் சொல்ல செட்டில்மெண்ட் பண்ணார். நம்முடைய கேஜி முனியப்பா வந்து அந்த டைமில் வந்து கேபினெட் மந்திரியாக இது ஸ்டேட் மந்திரியாக இருந்தால் சொல்ல கேபினெட்டில் கூட்டு அவர் டிஸ்கஸ் பண்ணது கவர்மெண்ட்டு. நான் இது மாதிரி பிஜிஎம்எல் செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறேன், வீடெல்லாம் சொந்தமாக பண்ணிக்கிறேன். வீடு இப்போ நீங்கள் வந்து இப்போ 3200 தொழிலாளிகளுக்கு தான் வீடுன்னு நம்ம பண்ணிக்கிறாங்க சார். இப்போ இதில் விஆர்எஸ் குத்துங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த 400 விஆர்எஸ் குத்துங்களுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க? ORXY Clothing, the largest showroom for kids and ladies wear. Geetha Road, KGF. For all NCERT CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara, Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. என்ன வேணும் என்னதான் வேணும் கூல். என்ன வேணும்னாலும் பிகிக்கு கால் பண்ணுங்க. 15 நிமிஷத்துல ஹோம் டெலிவரியா அள்ளுங்க. பிகி. For orders and delivers, call on 9986692006.